செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகமன காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடின ஆன்மீக தயாரிப்பு நம்முடைய வாழ்வை சரிபடுத்தும் சீர்படுத்தும் நாட்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டும் எசாயா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தி தருகிறார். அவருடைய வாழ்க்கை நெருக்கடியான கஷ்டங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். நம்பிக்கையின் செய்தியை அவர்களுக்கு தருகிறார். ஆகவே நாம் கூப்பிடுகின்ற பொழுது இறைவன் அதுக்கு செவி மடுக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். மேலும் உடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் நெருக்கடியின் காரணமாக நீங்கள் திசை மாறியவர்களாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம், வழி தவறியவர்களாக. ஆனால் இறைவன் அந்த குழப்பத்திலும் நெருக்கடியிலும் உங்களுக்கு வழியினை காண்பிப்பார். அதுவே போதுமே. ஆகவே இறைவன் எவ்வாறு நமக்கு வழியாக இருந்து நாம் செல்லும் பயணத்தில் மேற்கொள்ளும் பயணத்திலே சரியான பாதையில் நாம் நடைப்பயணம் புரிய வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமந்த பயணம் செய்கின்ற சமயத்தில் நாம் ரோடுகளில் எது சரியான ரோடை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். வழி தவறி தவறான ரோட்டில் நாம் சென்றுவிட்டால் இன்னும் நேர் வழிக்கு வருவதற்கு நேரமாகும். பலவிதமான இடைஞ்சல்களும் இருக்கும். ஆகவே இயேசுவின் பாந்தவர்களே, இந்த ஆகமன காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நேர் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றோமா? சரியான வழியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்வை தெளிந்து நம்முடைய வாழ்வில் இறைவன் காட்டும் வழியில் நடந்து இவராக நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன. மேலும் ஆண்டவர் இயேசு 12 அழைத்து அவரிடம் அறிவுரை சொல்லுகிறார். வழி தவறி போன ஆடுகளை இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள். ஆகவே அவள் இருவராக அனுப்புகின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு இஸ்ராயல் மக்களிடையே வழி தவறி போன ஆடுகளான அவர்களிடையே செல்லுங்கள், அவர்களை சீர்படுத்துங்கள், குணமாக்குங்கள், அவரிடம் இருக்கின்ற பேயினை அகற்றுங்கள் என்ற அதிகாரம் தந்து அவர்களை அனுப்புகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆகமன காலத்தில் ஒவ்வொரு நாளும் அருமையான வாசகங்கள். ஆகவே அவை நீங்கள் கூர்ந்து கவனித்து தியானித்து அதை படிக்க வேண்டும். அதுவே போதும். ஆன்மீக ஒரு நல்ல தயாரிப்புக்காக நமக்கு கிடைக்கும் உதவிகள். மேலும் இன்று புனித நிக்கோலாஸ் இவருடைய நினைவை கொண்டாடுகிறோம். புனித நிக்கோலாஸ் டர்க்கி இந்த இடத்திலே மிகவும் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். வசதிகள் நிறைய இருந்தன. ஆனால் அவருக்கு உதவும் குணம் அதிகமாக இருந்தது. மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்வது. இவராக ஒரு முறை ஒரு ஏழ்மையான ஒரு தந்தை, வசதிகள் இல்லாமல் 3 பேர் அவங்களுக்கு பெண் பிள்ளைகள்,
அவர்கள் எப்படி திருமணம் செய்து என்பதையெல்லாம் கவலையாக இருந்து அவர்கள் ஒரு விதத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டாலும் அந்த பணத்தை கொண்டாவது அவர்களுக்கு திருமணம் நடத்தலாம் என்று அத்தகைய ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இது இவருடைய காதுக்குப்பட்டது. ஆகவே இரவில் என்ன செய்தார்? 3 சிறிய சிறிய மூட்டைகள், அதிலே தங்கத்தை வைத்து அவர்கள் அந்த இரவில் அந்த ஜன்னலின் வழியாக அதை அவங்க அந்த அந்த இல்லத்திற்குள் அதை போட்டுவிட்டார். அடுத்த நாள் இந்த தந்தை பார்க்கின்றார், என்ன திடீரென்று தங்க நாணயம். ஆகவே ஆச்சரியத்தோடு இருந்தார். மேலும் பிறகு அவருக்கு தெரிய வருகிறது, இது நிக்கோலாஸ் அவர்கள் செய்த ஒரு உதவி. அந்த பணத்தை கொண்டு மூவருக்கும் நல்ல விதத்தில் திருமணத்தை செய்தார் நிக்கோலாஸ். மேலும் இவரை அதிகமாக மக்கள் அறிந்திருந்தார்கள், தேவையில் உதவுகின்ற ஒருவராக இருக்கிறார் என்று. ஒரு முறை அவர் இருந்த இடத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. மக்கள் உணவு அருந்துவதற்காக ஒன்றுமில்லை, மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த சமயத்திலே அந்த கப்பல் ஒன்று பயணம் செய்கின்ற பொழுது அந்த துறைமுகத்துக்கு வருகின்ற சமயத்திலே அங்கே போய் கேட்கின்றார், இந்த மக்களுக்கெல்லாம் உணவு இல்லை, கோதுமை தாரும் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், இது நாங்கள் கொடுக்க முடியாது, கான்ஸ்டான்டினோப்பிள் அவருக்கு சேர்ந்தது, அவர் உத்தரவின்றி நாங்கள் தர முடியாது என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கொடுங்கள், பரவாயில்லை, அது ஒன்றும் குறையாது. ஆகவே அவன் மனசு மாற்றம் பெற்று அந்த மக்களுக்கு தேவையான கோதுமை அங்கிருந்து இறக்கி கொடுத்தார். ஆனால் அவர் சொன்னபடி அந்த கப்பலில் அவர்கள் எடுத்து சென்ற அந்த கோதுமையில் எந்த குறைவும் இல்லாமல் அவர் அதை பார்த்தார். இயேசுவின் பாந்தவர்களே, இவராக மிகவும் கஷ்டத்தில் நெருக்கடியில் இருக்கின்ற மக்களுக்கு அவர் உதவியாக இருந்தார். மேலும் மீரா என்கின்ற ஒரு நகரம், அந்த நகரத்திலே ஆயர் இறந்து விட்டார். எனவே ஒரு ஆயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு ஜெபிக்கின்றார்கள். ஒரு முறை மக்கள் அந்த பேராலயத்திலே கூடி அவர்கள் இவராக ஜெபித்தார்கள். அடுத்த நாள் காலை யார் முதன்மையாக கோவிலுக்குள் வருகிறார்களோ அவரை நாம் ஆயராக திருநிலைப்படுத்துவோம். நிக்கோலாஸ் இவர்கள் புனித நாடு ஹோலி லேண்ட் அதற்காக பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கால்நடையாகவே நிறைய இடங்களுக்கு செல்வார். அப்பொழுது அவர் கோவிலுக்குள் காலையில் வருகிறார் ஜெபிப்பதற்காக. அப்பொழுது மக்கள் அனைவரும் பார்த்து ஆர்வத்துடன் இவரை ஆயராக திருநிலைப்படுத்துவோம் என்று அவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள் திருச்சபை அதிகாரத்தின் படி. ஆகவே அவர் ஆயராக இருப்பதற்காக விருப்பமில்லை, இருப்பினும் இது இறைவனின் செயல், இறைவனின் சித்தம் என்று எண்ணி மிகவும் சீரும் சிறப்புமாக மக்களை வழிநடத்தினார். நாம் இந்த காலகட்டத்தில் சாண்டா கிளாஸ் என்று சொல்லுகின்றமே, அவருடைய இதனுடைய வடிவம்தான், நிக்கோலாசுடைய வடிவம்தான் சாண்டா கிளாஸ். ஆகவே ஒருவர் உதவ வேண்டும், பரிசுகள் தர வேண்டும். இவராக நாம் நம்முடைய தாராள குணத்துடன் வாழ வேண்டும் என்று இந்த புனிதரும் நமக்கு கற்பிக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆகமன காலத்தில் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தவும் சரிபடுத்தவும் ஜெபிப்போம், இறை வார்த்தையை வாசிப்போம். நாம் செல்லும் பயணம் சரியான வழியில் அமைந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம். அன்னை மரியா நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற அன்னையாகவும் இருக்கிறார். அவருடைய பரிந்துரையின் பயனாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆகமன காலத்தில் சற்று நெருக்கமாக இயேசுவிடம் வருவோம். நம்முடைய குடும்பங்களை புனிதப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவை புனிதமான ஒரு நிலையில் வரவேற்போம்.
எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறை அரசையும் மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலனில் அக்கறையும் பொறுப்பும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் துவண்டிருப்போர், துன்பத்தில், வெறுமையில், தனிமையில் துயருவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மன வலிமை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெறச் செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இந்நவநாள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றவர்கள், எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, உமது ஒரே திருமகனை தம் உதரத்தில் ஈன்றெடுத்த புனித கன்னி மரியா, எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கின் துணைகள் படைக்கின்றே இறைவனே உன்னருள் பெருக்கில் ஈவத்தை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நிலைகளை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மூதாதையருக்கு நீர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு மீட்பரின் தாயாகிய புனித கன்னி மரியாவை தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய தாட்சி மக்கு உகந்ததாகவும் அவரது கீழ்ப்படிதல் எங்களுக்கு பயன் உள்ளதாகவும் இருந்தது போல
நாங்களும் அவரது முன்மாதிரி பின்பற்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாற்றுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளையினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய பீட்டர், துணையாயர்கள் சதீஷ் மற்றும் தகுதியற்ற என்னையும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம்
வாழ்வின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.